இன்னைக்கு நாம ஆப்பம் செய்யறதுக்கு ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டம்ளர் பார்த்துடுங்க. இந்த பெரிய சைஸ் இது ஒரு 200 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரு இதில் உளுந்து பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். வெந்தயம், பச்சரிசி அதே டம்ளருக்கு 3 டம்ளர் அளந்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இட்லி அரிசி இதே டம்ளருக்கு தான் 2 டம்ளர் அளந்து வச்சிருக்கு. எல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ஆட்டி நாளைக்கு ஆப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப்பம் மாவு பாருங்கள், நேற்று ஊற வச்சோம். இந்த பதத்தில் இருக்கணும். ஆப்பக்கல் இப்படி இருக்கணும். இது வந்து நம்ம ஊற்றுறோம் கரண்டியில். கொஞ்சம் சூடாகணும். சூடானதும் நல்லா ஒரு கரண்டி ஊற்றுறோம். ஊற்றி நல்லா இப்படி வடிக்கணும், சுற்றணும். சுற்றி எண்ணெய் கொஞ்சம் சுற்றிலும் ஊற்றணும். ஊற்றி ஒரு மூடி எடுத்து, ஆப்பம் மூடி இருந்தால் மூடிக்கலாம். எனக்கு மூடி இல்லை, அதனால் மூடி வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஆப்பம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்படியே எடுக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஆப்ப பால் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து சீனி போட்டு வச்சுருக்குறோம். இது வச்சுக்கலாம், இல்லை சாம்பார் வச்சுக்கலாம், சட்னி எதுனாலும் அதுக்கு பொருளும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.